மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். நீதிமொழிகள் 29 அதிகாரம் 25 வசனம். கேட்ட வசனத்திலே கூறப்படும் 3 உண்மைகள். ஒன்று, மனுஷனுக்கு பயப்படும் பயம், அது கூடவே கூடாது. இரண்டாவதாக, கர்த்தரில் நம்பிக்கை வைப்பது, இது இன்றியமையாதது. மூன்றாவதாக, உயர்ந்த அடைக்கலத்தை நாம் பெற்றுக்கொள்வது, இது மேலான பாக்கியம். இதிலே மனுஷனுக்கு பயப்படும் பயம் நம்மை கண்ணியில் அகப்பட வைக்கும். பொறியில் சிக்கிக்கொண்ட நிலையிலே நம்மை தள்ளிவிடும். வலையில் மாட்டிக்கொண்ட பரிதாப நிலையிலே அடைக்கப்படுவோம். இவைகளின் பலன் அல்லது முடிவு என்ன என்று பார்த்தால் அது அழிவுதான். இந்த மனிதனுக்கு பயப்படும் பயம் என்பது இந்த உலகிலே வாழும் அனைத்து மக்களுக்கும் பொருந்தும். ஏனென்றால் வேத வசனம் கூறுகிறது, கர்த்தராகிய தேவனை நம்புவது ஆண்டவராகிய அவர் தாமே தரும் பாக்கியம், ஸ்லாக்கியம், வாழ்வின் சந்தோஷமாகும். அந்த நம்பிக்கையின் அடையாளமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எளிமையாக அவர் நம்மை தேடி வந்தார். இது நமக்கு அவர் மீது பயத்தையும் நம்பிக்கையையும் பெருக செய்கிறது. நிலையில்லா இந்த உலக வாழ்விலே தேவையானது அடைக்கலம், பாதுகாப்பாகும். அந்த பாதுகாப்பை தரும் அடைக்கலமான ஒரு இடம் இருந்தால் அது எத்தனை மனதுக்கு திருப்தியாக, உற்சாகம் அளிக்கத்தக்கதாக, மகிழ்ச்சியை கொடுப்பதாக இருக்கும் அல்லவா? என்னதான் மனிதன் தன் முயற்சியாலே நிறைவான பாதுகாப்பை தரும் அடைக்கல இடத்தை உருவாக்கினாலும் அவனாலே கட்டுப்படுத்த இயலாத, அவன் அறிந்திராத, அறிவு கட்டாத சூழ்நிலைகளில் மனிதன் தோற்று போகிறான். அதிலும் உயர்ந்த அடைக்கலமான இடம் என்று ஒன்று இருந்தால், யாராவது தந்தால் அது எத்தனை நன்மையாக இருக்கும். இந்த உயர்ந்த அடைக்கலத்தை நாம் பெற்றிடத்தக்கதாக இவ்வுலக வாழ்விலே கர்த்தரை நம்புவது மாத்திரமே ஒரே சரியான தெரிந்தெடுப்பாகும். கேட்ட வசனத்தில் கூறியபடி நாம் அந்த பாதுகாப்பை பெறுவோம். அப்பொழுது நாம் மனுஷனுக்கு பயப்படும் பயத்தை அறவே ஒழித்திடுவோம். ஆண்டவராகிய தேவன் தாமே இந்த கிருபையை நமக்கு அருள் செய்வாராக. ஆமேன்.